பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். பார்த்த உடனே கொதிச்சு போயிடுச்சு. என்னடா இது, வரவேற்கிறோம்னு சொல்றாங்களே, எப்படியா சொல்ல முடிஞ்சது? பார்த்தா யாருடைய உள்ளத்திலுமே வரவேற்கிற சிந்தனை இல்லை. அதான் உண்மை. யாரும் வரவேற்க மாட்டான். சமுதாய சிந்தனை உள்ள யாரும் வரவேற்கிற காரணம் பயம்தான் காரணம். புடிச்சு உள்ள போட்டா என்ன பண்றது? திட்டி கிட்டி தொலைச்சு. அப்ப வாயை பத்தி சும்மா இருக்க வேண்டியதானே? தெரியல உனக்கு சட்டம் என்ன சொல்ல ஜனங்கள் இல்ல, அல்ல ஆய்வு பண்ணித்தான் சொல்லணும்னா 2 நாள் கழிச்சு அடிக்க விட வேண்டியதானே? மக்கள் கேட்பாங்கல்ல, அரசியல் தலைவராக இருக்கிறார், என்னையா இது இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்குது, இன்னும் ஒரு அறிக்கை விடக்கான நம்ம தலைவர் என்ன ஸ்டேட்மெண்ட், நம்ம அமைப்புடைய கோரிக்கை என்ன, மக்கள் கேட்பாங்க என்றதுக்காக வேண்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு முத நாளே உளறியாச்சு. 2ஆம் நாள் நம்மிடம் இருந்து கேள்வி கடைகள் பறக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இது தீர்ப்பா? இது ரவுடி பே பண்ற வேலையை நீதிபதிங்கிற பேர் இருந்தாலும் உட்கார்ந்து பண்ணி இருக்கிறாங்க. ரவுடிக்கு இவங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இந்த தீர்ப்பு இருக்கிறது. அது எப்படிலாம் சட்ட ரீதியா தப்பு என்பதை விலக்கி நம்மிடமிருந்து கேள்வி கடைகள் பறந்த உடனே அப்பதான் தெரியுது, ஓ இப்படியும் திட்டலாம் போல இருக்குது, இவனு திட்டி விட்டானுவ, இவனு மேல எந்த வழக்கும் வரலையே, அப்ப நம்மளும் திட்டலாம் போல இருக்குன்னு அடுத்து எழுதுறாரு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டிசம்பர் 6 போராட்டம். உடனே ஒருத்தன் கேட்கிறான், 2 நாளைக்கு முன்னாடிதான் வரவேற்கிறோம், 3ஆம் நாள் அதுக்குள்ள கண்டிக்கிறவங்க என்னையா பேசுற அப்படின்னா, இல்ல ஒரு தீர்ப்புன்னு வந்துச்சுன்னா அதை எடுப்புல அப்படி சொன்னா மக்கள் தாங்கிக்க மாட்டாங்களே, அதனால அப்படி சமாளிச்சு மக்களை டெவலப் பண்ணி எஜுகேட் பண்ணி சொன்னா தானே மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, அதுக்கு தான் இப்படி சொன்னேன். உன் வீட்டு சொத்துல போய் சொல்லு. என்ன விளங்குது? யாராக இருந்தாலும் தொடை நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறான். என்னையா பண்றது, என்ன பண்ணி விட்டா என்ன பண்றது என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் பயப்பட தேவையில்லை. சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை விமர்சிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதனாலதான் களத்தில் இறங்குறோம். விமர்சிக்காம விட்டா என்ன நடக்கும்? ஆளுக்கு ஆள் இப்படி தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சா ஊருக்கு உட்கார்ந்திருக்கிற நீதிபதி அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கதையையும் கற்பனையும் சட்டத்தை மதிக்காத அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்க ஆரம்பித்தால் இந்த நாட்டில் அமைதி மிச்சம் இருக்குமா? ஏற்கனவே நடந்தது முடிஞ்சதுன்னு விட்டுறலாம். ஆனா இது முடிகிற மேட்டரா? இந்த சங் பரிவார கும்பல் கையில ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான். பாபர் மசூதி இடிச்சா சரி விடுங்கயா, போய் தொலைஞ்சிருச்சுன்னு விடக்கூடிய மேட்டர் இல்ல இது. கையில 3000 பள்ளிவாசல் உள்ள லிஸ்ட கையில வச்சிருக்கிறான். காசியில ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, வாரணாசியில இருக்கிறது, தென்காசியில இருக்கிறது, ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. உங்க ஊர் பள்ளிவாசல் லிஸ்ட்ல இருக்கான்னு படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனா லிஸ்ட்ல சேர்க்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பள்ளிவாசல் அவன் லிஸ்ட்ல வச்சிருக்கிறான். இந்த பள்ளிவாசல்கள் அனைத்தையும் நாங்க இடிப்போம். பாபர் மசூதியை இடிச்ச மாதிரி, அதுக்கு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி அந்த சொத்தை நாங்க அபகரிச்சது மாதிரி, அநியாயமான நீதிபதிகளை கொண்டு நீதிமன்றத்தில் உட்கார வச்சு எங்களுக்கு சாதகமாக நீதி வாங்கினது மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசலாக இடித்து 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 அதை நாங்கள் கைவசப்படுத்துவோம் என்று 3000 பள்ளிவாசல் லிஸ்ட் வச்சிருக்கிறானே, அதை தடுப்பதற்காகவாவது ரோட்ல இறங்கணுமா இல்லையா? இது என்ன ஊபியில நடந்த நிகழ்ச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அயோத்தி பிரச்சனைக்காக கூப்பிட நினைக்கிறீங்களா? அயோத்தி பிரச்சனை பாத்திரம் இல்ல, இது உங்கள் பள்ளிவாசல் பிரச்சனை. உங்க தெருவில் உங்க ஊர்ல இருக்கிற பள்ளிவாசலுக்கு வேட்டு வைப்பான். அவனுக்கு நடக்கும்போது நீ ரோட்ல இறங்கலாட்டி உனக்கு நடக்கும்போது எவனும் இறங்க மாட்டான். இன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். இதிலே ஒற்றுமையை வெளிப்படுத்தி நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற வேலையை செஞ்சாகணும் என்பதை ஜமாத் பெரியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். செய்ய வேண்டிய காலகட்டம் இது. இந்த நேரத்திலே இதை நாம் செய்ய தவறினால் இனிமேல் எந்த காலத்திலும் செய்வதற்கான வாய்ப்போ வசதிகளோ முகாந்திரமோ இல்லாமல் போய்விடும். இது நமக்கு மாத்திரமான பிரச்சனையும் இல்லை, இன்னொன்னையும் சிந்திக்கிறீங்க. இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரானது, பள்ளிவாசல் பிடிங்கிட்டோம் அதனால உண்டான பிரச்சனை, அதை மட்டும் நினைக்காதீங்க. பள்ளிவாசலே பிடுங்கி இருக்கட்டும், நமக்கு எதிராகவே பள்ளிவாசல் தீர்ப்பளிக்கப்பட்டு மற்றவங்கள்ட்ட வழங்கப்படட்டும்.
ஆனால் அது சட்டத்தின் அடிப்படையிலே வழங்கப்பட்டால் ஏத்துக்கிறது யாருக்கும் தயக்கம் இல்லை. என்ன பண்றாங்க இங்க? சட்டத்தை மதிக்கல. எங்களுக்கு எதிராக கூட நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், அதை ஏற்று அதை அங்கீகரிக்கக்கூடிய மனோநிலையில் தான் நாங்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், உலகத்திலே ஒரு வழக்கு என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டால் அந்த வழக்கை விசாரித்து விட்டு வெளிப்படையான ஆதாரங்களை வைத்து ஒருவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பளிப்பேன். ஒருவேளை அது இன்னொருவருக்கு உரிய சொத்தாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. வெளியே படி என்ன வைக்கிறீங்க, என்ன டாக்குமெண்ட், என்ன ஆவணம், என்ன ஆதாரம், அதை வச்சுதான் நான் தீர்மானிப்பேன். அப்படி நான் தீர்ப்பளித்தாலும் நீங்கள் அந்த தீர்ப்பை ஒத்துக்குங்க. உங்களுக்கு எதிராக தான் சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். மறுமையில அதற்கு இறைவன் கூலி வழங்குவான். அல்லாஹ் அந்த விசாரணைக்கு தீர்ப்பு வழங்குவான். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க என்று வழக்கிலே எங்களுக்கு பாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டால் கூட அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தால் பாடம் பயின்று தரப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுடைய கோபம் எங்களுக்கு விரோதமாக தீர்ப்பு அமைந்தது என்பதனால் அல்ல, வேறு என்ன காரணம்? இந்த தீர்ப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் வைக்கல, சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் அமையல. சட்டத்தின் ஆட்சி இந்த தேசத்தில் நிலைநாட்டப்படணும், அதுதான் பிரச்சனை. எங்களுடைய